எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் விருச்சிக ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குங்க. உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றின மந்திரத்தை கமெண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மனதார பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிருக்கும். அப்படி நிறைவேறுனுச்சுன்னா மறக்காமல் சேனலை போய் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களே, கடந்த காலம் பொறுத்தவரை உங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனைனே மன உறுதி ரகசியம் காக்கக்கூடிய தன்மைன்னு போராட்ட குணம் கொண்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிலுமே ஆழமாக சிந்தித்திருப்பீங்க. அது மட்டும் இல்லை, எதிலும் விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். உங்களை நண்பர்களிடம் உண்மையாக இருப்பீங்க. தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உங்களுக்கு அதிகங்க. உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, தொழில் பணவரவு பொறுத்தவரை நிர்வாகம் பாதுகாப்புத்துறை மருத்துவம் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் முன்னேற வாய்ப்பு இருக்கு. கடின உழைப்பால் உயர்வு உங்களுக்கு உண்டு. பணவரவில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய திறன் இருக்கு. நீண்ட கால முதலீடுகளை கவனம் செலுத்தினா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவராக இருப்பீங்க. சில நேரங்களில் நேரடியாக பேசுவதால் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ளே ஏற்படுது. வாழ்க்கை துணையோட முழு நம்பிக்கையை எதிர்பார்ப்பீங்க. உறவுகளை ஆழமாக மதிப்பீங்க. மற்றும் உங்களோட உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப முக்கியங்க. மேலும் போதுமான ஓய்வும் உடற்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. உணவு தூக்கத்திற்கு ஒழுக்கு கட்டுப்பாடு நடப்பது நல்லது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மிகவும் பிடித்த தெய்வமாக முருகப்பெருமான் சிவன் அம்மன் வழிபாட்டில் ஈடுபாடு அதிகம் உங்ககிட்ட இருக்குது. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் வாழலாம்னு நினச்சா பல சோதனைகள் மூலம் மன வலிமை பெற்றிருப்பீங்க. மேலும் உங்கள் ராசியின் அடையாளமாக தேலும் அதே போல் தாக்குதல்களை தாங்கி மீண்டும் எழக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட பெரிதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கான பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளில் சிக்கலாக இருந்திருக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளும் உறவினர்களால் ஏற்பட்ட மனக்கசப்பு இல்லைன்னா அன்புக்குரியவங்களிடமிருந்து பிரிவுகள் போன்ற அனுபவங்களை உங்களுக்கு இது நாள் வரை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, சம்பாதித்த பணம் தங்காமல் போவது, எதிர்பாராத செலவு ஏற்படுது, கடன் சுமை போன்றவற்றை சில காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காம போவது, வேலையில் மாற்றம் ஏற்படுவது, தொழில திடீர் தடைகள் போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. மன அழுத்தத்தால் தூக்கமின்மையும் சோர்வு உடல் அசதி போன்ற பிரச்சனைகளால் அவதிப்பட்ட விருச்சிகராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலும் முருகப்பெருமானின் அருளால் அடுத்து வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் விருச்சிகராசி நண்பர்கள் இந்த நேரம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடு முறை என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொண்டாலே பல பிரச்சனைகளும் தடைகளில் இருந்து பார்த்திங்கன்னா தப்பிக்க முடியும். பொதுவாக உணர்ச்சி வசப்பட்டு உடனடி முடிவுகளை மட்டும் எடுக்காதீங்க. கோபம் வந்தால் கடுமையான வார்த்தைகளை தவிர்த்துடுங்க. பழைய கசப்பான அனுபவங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து மனதை நீங்கள் வருத்திக்க வேண்டாம். அதே போல் யாரையும் முழுமையாக நம்பி பணம் கொடுக்கும்போது கவனமாக இருங்க. பெரிய முதலீடுகள் இல்லைன்னா கடன் தொடர்பான முடிவுகளை ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினா நல்லது. அது மட்டும் இல்லை, உறவுகள் பொறுத்தவரை சந்தேக மனப்பான்மை தான் உங்களுக்கு அதிகப்படுத்த வேண்டும். குடும்பத்தினரோடு பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. சிறிய கருத்து வேறுபாடுகளை பெரிய பிரச்சனையாக மாற்றாமல் இருங்க. அது மட்டும் இல்லை, அலுவலக அரசியல் தேவையற்ற வாக்குவாதங்களை ஈடுபடாதீங்க. முக்கிய ஆவணங்களிலும் ஒப்பந்தங்களிலும் கவனமாக படிக்கவும் அவங்க வேண்டும். அவசரமாக வேலை மாற்ற முடிவு எடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, உடல் நலம் பொறுத்தவரை மன அழுத்தம் தூக்கமின்மையை அலட்சியம் செய்யாதீங்க. ஒழுங்கான உணவும் உடற்பயிற்சியும் பின்பற்றுங்க. அதிக வேலைப்பளுவால் உடலை சோர்வடைய செய்யாதீங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பொறுத்தவரை கிரகநிலை அமைப்பை ஆராய்ந்து பார்க்கையில் உங்கள் ராசிக்கு சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்குது. சில விஷயங்களை மெதுவான முன்னேற்றம் தான் இருந்தாலும் பொறுமை காக்கும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. பணியிடத்தில் உங்கள் திறமைகள் கவனிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானம் அவசியம்.
பழைய திட்டங்கள் முன்னேற்ற தொடங்கலாம். பணவரவு பொறுத்தவரை வருமான நிலையாக இருக்க வாய்ப்பிருக்கு. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லதே. பெரிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னாடி ஆலோசனை பெற்றுக்கோங்க. பழைய பாக்குகள் இல்லைன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்க இந்த நேரம் வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, குடும்பத்துல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்குங்க. சில சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அமைதியான பேச்சால தீர்க்க முடியும். நண்பர்கள் உறவினர்களுடைய ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிக வேலை பளுவால் சோர்வு உண்டாகும். தூக்கமும் உணவில் பார்த்தீங்கன்னா நேரத்தை கடைபிடிக்க பாருங்க. மன அழுத்தத்தை குறைக்க நடைப்பயிற்சியும் தியானமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, படிப்பில் கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக நல்ல நேரம் இது. கவனச்சிதறலை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவசர கோபத்தை தவிருங்க. கையெழுத்திடும் ஆவணங்களை கவனமாக படித்து பாருங்க. வதந்திகள் பிறர் சொல்வதை கேட்டவுடன் முடிவெடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, நேரம் சிவப்பு மெரூன் கலர் நிறம் அதிர்ஷ்டமாக இருக்கு. அதிர்ஷ்ட நாளாக செவ்வாய் வியாழக்கிழமை நாள் அமைய போகுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் நிறைவேறாத கனவோ ஆசையோ எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சென்று நெய் தீபம் ஏற்றி அந்த இடத்திலே பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் போன்ற சிறிய பார்த்தீங்கன்னா உதவிகளை செய்து வாங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை உங்கள் குலதெய்வம் நிறைவேற்றி தரும். அது மட்டும் இல்லை, இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு கிரகநிலை அமைப்பாலும் தற்போது குருவினுடைய பேச்சு நடந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நியாயத்தை பக்கம் நிற்கக்கூடிய விருச்சிகராசி நண்பர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரம் பேச்சு திறமையால் காரிய வெற்றி உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு உண்டாகும். மற்றவங்களால் அமைதியின்மை உண்டாகலாம். அடுத்தவங்க பேச்சை கேட்பதற்கு குறைத்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவங்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. உறவினர்களோடு தேவையற்ற வாக்குவாதம் உண்டாகலாம். அது மட்டும் இல்லை, வாகனங்களால் செலவு ஏற்படும். நண்பர்களிடம் இருந்து வந்த பிரிவு உடல் சோர்வு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தியடிங்க. பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலை பார்க்கும் இடத்துல கவனமோடு பழகுங்க. பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவை இந்த நேரத்தில் தரப்போகுது. அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்தவரை சில நற்பலன்களை தந்தாலும் மன கஷ்டமும் அப்பப்போது உண்டாக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, கலைத்துறையினருக்கு கவனமாக இருங்க. எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது எச்சரிக்கை அவசியம். கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். போட்டிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் குருவினுடைய பயிற்சியால் மேலும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குங்க. உங்களுக்கு சராசரி பலன்களை தரக்கூடும். சனி பகவானின் நிலையை பொறுத்தவரை உங்கள் பணிச்சூழலில் அதிக அழுத்தங்களையோ சவால்களையோ சந்திக்க நேரிடும். நீங்கள் தொழிலில் ஈடுபட்டு இருந்தால் உங்கள் லாபத்தை அதிகரிப்பது தொடர்பான நிச்சயமற்ற சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். நீங்கள் தேர்வுகளுக்கு தயாராவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லை, அவ்வப்போது தான் நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற முடியும். இந்த நேரம் பொறுத்தவரை போட்டித் தேர்வுகளில் தவிர்ப்பது நல்லது. மேலும் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் சிரமப்பட வாய்ப்பிருக்கு. உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் குறித்து நீங்கள் கவலைப்படலாம். உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க வாய்ப்பிருக்கு. உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையேயான ஈர்ப்பு அதிகரிக்கும். உங்கள் காதல் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். உங்கள் உறவில் அதிக மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். இந்த நேரம் பொறுத்தவரை உங்களுக்கு உங்கள் துணைக்கு இடையே உயர்ந்த அளவிலான பரஸ்பர புரிதலை காண்பீங்க. மேலும் பெரிய முதலீடுகளை செய்து நல்ல லாபம் ஈட்ட நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். இதனால் உங்களுக்கு அதிக திருப்தி உண்டாகும். 5ஆம் வீட்டில் சனியும் குருவும் பேச்சு இருப்பதால் உங்கள் அசௌகரியத்தை குறைக்கக்கூடும். தூக்கமின்மை, செரிமான பிரச்சனைகள் போன்ற உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பிருக்கு. அதனால் இந்த நேரம் பார்த்திங்கன்னா உணவு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள் விலக தொடர்ந்து பார்த்திங்கன்னா
அதிகாலை எழுந்து வீட்டு பூஜைகளில் தீபம் ஏற்றி மனதார குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வழிபட்டு வந்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் படிப்படியாக விளக்கிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் மிகப்பெரிய திருப்பு முனை உங்களுக்கு காத்திருக்கு. உச்சம் பெற்ற குருவின் பார்வை உங்கள் ராசியில் விடுவதால் வாழ்க்கையில் பல துறைகளில் முன்னேற்றத்திற்கான கதவுகளை திறந்திருக்காரு. இதுவரை தடைனே தாமதங்களை மட்டும் சந்தித்து வந்தவங்களுக்கு இனி சாதகமான மாற்றங்கள் உண்டு. மாதத்தின் முதல் 20 நாட்கள் செவ்வாய் வலிமையாக இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வெற்றிகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் வேலைன்னு வாய்ப்புகளை புதிய முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்னு உயர்ந்த சம்பள வாய்ப்புகளும் சமூக வலைதளங்கள் மூலமாக அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேலும் வெளிநாட்டில் படிப்பு இல்லைன்னா வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு சொத்து வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு இருக்கு. கடந்த சில ஆண்டுகளாக இருந்த சவால்களை கடந்து புதிய உயரத்தை அடையக்கூடிய காலகட்டமாக அமையும். மேலும் இந்த நேரம் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் எதிலும் ரொம்ப கவனமாக ஈடுபடுவது நல்லது. பேச்சின் இனிமையும் சாதுரியமும் இவற்றால் எடுத்த காரியங்களை சாதகமாக முடிய உதவும். காரியங்களில் தாமதம் உண்டாகலாம். அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்க்க பாருங்க. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்தோடு ஈடுபடுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்கும். பெண்களுக்கு எந்த காரியத்தில் ஈடுபடும் முன்னாடி திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பணவரத்து தாமதப்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாற கூடுதல் கவனத்தோடு படிங்க. எந்த வேலையிலும் முழு கவனம் தேவை. தடைகள் இனி நீங்கோ, எதிர்ப்புகள் விலகோ, நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். இந்த நேரம் விருச்சிக ராசி நண்பர்கள் முருகனுக்கு நீங்கள் பரிகார பூஜை செய்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே கஷ்டங்கள் நீங்கி மன நிம்மதி உண்டாகும். இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களும் விருச்சிக ராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.